Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பானிபூரி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த பானிபூரியை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்ல உளிச்சி எடுத்து வச்சிருக்கிற 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லியை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த வடிகட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இது போல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதே போல் வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பானி ரெடி ஆயிருச்சு. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் அதிகம் சேர்த்தோம்னா காரமாக இருக்கும், அதனால் குறைவாக சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகு பொடி பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட பானி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பானிபூரிக்கு உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ பானிபூரியை பொரிச்சு எடுத்தால் போதும். பூரி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கோம், அதை தான் செய்ய போகிறோம். இது போல் கடைகளில் கிடைக்கும், நம்ம வாங்கி செஞ்சுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது இது போல் ஒவ்வொரு பூரியாக நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பூரியை இது போல் சுடும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நம்ம போட்டால் போதும். அது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அதுவாகவே திரும்பிக்கும். பாருங்கள், பூரி எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பானிபூரிக்கு தேவையான எல்லா பொருளும் தயாராக இருக்குது. இப்போ பானிபூரியை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூரியை எடுத்து இது போல் நல்லா உடச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற பானி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் வச்சு இப்போ நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த பானிபூரி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.